பாஜகவில் இணைந்தால் கவர்னர் ஆகிடுவே, உன்னால திமுகவில் துணை முதல்வர் ஆக முடியுமா? திருமாவளவனை வச்சு செய்த ரஜினி. அதாவது உறவுகளே, இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரஜினி அவர்கள் கொஞ்சம் அமைதியா இருக்கான்றக்கா ஓவரா பிலிம் போட்டுக்கிட்டு இருக்காரு இந்த திருமாவளவன். ரேசா ரேசா அவர் கண் சாட அப்படி காட்டினா போதும் அவர்களுக்கு ரசிகர்கள்ல. இன்னைக்கு யாரும் சோட போயிடல. அவர் அரசியல் வேணான்னு சொல்லிட்டாருன்றக்கா எல்லாம் ஒதுங்கி இருக்காங்க, அவ்வளவுதான். மீண்டும் நான் அரசியல் இறங்குறேன் அத்தனை பேர் வாங்கன்னு சொன்னா திருமாவளவன் தர்ற மட்டத்திலோட இருக்க முடியாது. ஆனாலும் இப்ப அவர் இப்ப ஆளுநர் பதவி கூட கொடுக்க போறதா சொல்றாங்க ரஜினி அவர்களுக்கு. ஓகே, இப்ப அவர் நாளைக்கே பாஜகவில் இணைஞ்சாருன்னா கண்டிப்பான முறையில் ஆளுநர் பதவி கொடுக்கப்படும் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறதாக சொல்றாங்க. இப்ப அதே இது திருமாவளவன் ரொம்ப நாளா சிங்கு சக்கன் ஜால்ரா போடுறாருல, அவர் நினைச்சா திமுகவில் ஒரு துணை முதல்வர் ஆக முடியுமா? வாய்ப்பு இருக்குமா? பிளாஸ்டிக் சேரே கொடுக்காம வெளுத்து விடுறாங்க, அங்கங்க குடனையை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி வெளியே விடுறாங்க. இந்த லட்சத்துல எதுக்காக அவ்வளவு கூவணும்? ஏன்னா ரஜினி அவர்கள் ரொம்ப பொறுமையா இருக்காரு. இனிமேல் பொறுமை காத்துக்கிட்டு இருக்க கூடாது. டக்குன்னு தொண்டர்கள் நீங்க எங்ககிட்ட ரசிகர்கள்ட்ட கண்ணை மட்டும் காமிச்சு பாருங்களேன். திருமாவளவன் என்ன செய்தி நாங்க கேட்டுக்கிறோம். பழையவங்களை வச்சு பின்னி எடுத்துருவோம். அவருடைய பேக்ரவுண்டு முன் சைடு எந்த பக்கமே இருக்கிற இடத்த நகல முடியாத அளவுக்கு பண்ற திறமையும் ஆளுமையும் ரசிகர்களுக்கு இருக்கு. ரஜினிகாந்துடைய ரசிகர்களுக்கு இன்னும் ரசிகர்கள் இருக்காங்க. அவர் அரசியல் வேண்டாம்னு சொன்னாலும் ஏதோ கொஞ்சம் மனப்போக்குல மன விரக்தியில இருக்காங்களே தவிர யாரும் அவரை விட்டு போயிடல. அவர் இப்ப கூட ஒரு கண்ணை காட்டினா போதும், நான் இருக்கிறனப்பா அரசியல நான் இறங்குறேனப்பான்னு ஒரு கண்ணை காமிச்சு என்னோட ரசிகர்கள் எல்லாம் வாங்கன்னு சொன்னாலே போதும், அவர் கூட இருக்கக்கூடிய நகர்களே பாதி பேர் காணாம போயிடுவாங்க. அவங்க பூரா அப்படியே ரஜினி பக்கம் வந்துருவாங்க. இந்த நிலை திருமாவளவனுக்கு தெரியல. ஆனா ரஜினி அவர்கள் பொறுமை காத்தது போதும்னு நம்ம அவர்கிட்ட ஒரு தாழ்மையா ஒரு வேண்டுதல் வைக்கிறோம். நீங்க கண்ணை மட்டுக்கு காட்டுங்க ரஜினிகாந்த், மிற்றதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். திருமாவளவன் ஒரு ஆளே இல்லைங்கிற மாதிரி தொடச்சி எரிச்சு காட்டுறோம். ஏன்னா திமுகவில் கூட்டணியில் இருக்கிறாங்க, ஒரு பிளாஸ்டிக் சேரோட கொடுக்க மாட்டேங்கிறாங்க உட்கார்றதுக்கு. அந்த அளவுதான் இந்த நபரை ஒரு ஓரம் கட்டி அப்படி ஒரு மூலையில உட்கார வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அவரை பத்தி திமுகவுக்கு நல்லாவே தெரியும். இது ஒரு ஒண்ணுக்கு உதவாத கேஸ். வெளியே விட்டா போய் மக்கள் நல கூட்டணி அது இதுன்னு சொல்லிட்டு தேவையில்லாத வம்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்காக கூட கூப்பிட்டு ஆட்டு எப்படி ஆட்டை வளர்க்கறதுக்கு அழகு பார்க்கறது இல்ல, கோழி வளர்க்கறது கொஞ்சிறதுக்கு இல்ல, விட்டா தேவையில்லாத சர்ச்சையில உருவாகிறதுக்காக ஒரு சீட்டோ 3/4 சீட்டோ கொடுத்து ஒரு ஓரமா உட்கார வச்சிருக்காங்க. எம்பியா இருந்து தொலைஞ்சு போ அப்படின்னு. அதுக்கு ஓவரா கூவிட்டு கூடிய இந்த நபருக்கு சரியான பாடம் கத்து கொடுக்கணும்னா உங்க கண்ணை மட்டும் நீங்க காட்டுங்க இந்த பக்கம் ரசிகர்கள்கிட்ட. அதுக்கு மேல உண்டாகிறது மட்டும் பாருங்க. தமிழகத்திலே தலைகளை மாத்தி காட்டுறோம். பிசிகாங்கிற ஒரு கட்சி இல்லாம தட்டமே இல்லாம தொடச்சி எரிஞ்சு காட்ட முடியும்.